தமிழகம் முழுவதும் உள்ள கோவில்களில் குடமுழுக்கு விழா நடத்தப்படும் போது தமிழிலும் சமஸ்கிருதத்திலும் மந்திரங்கள் ஓதப்படுவதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் அறநிலைத்துறை தெரிவித்துள்ளது. சேலம் மாவட்டம் கஞ்சமலையில் உள்ள சித்தேஸ்வர சுவாமி கோவிலில் செப்டம்பர் 15ஆம் தேதி குடமுழுக்கு நடக்க இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த குடமுழுக்கு விழாவை தமிழ் திருமுறைகள் மற்றும் தமிழ் சைவ மந்திரங்களை ஓதி நடத்த உத்தரவிடக் கோரி தமிழ் வேத ஆகம கல்வி பயிற்சிகளை வழங்கும் சத்தியபாமா அறக்கட்டளை தலைவர் சத்தியபாமா சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். அந்த மனுவில் கோவில் குடமுழுக்கு உள்ளிட்ட நிகழ்ச்சிகளில் தமிழில் மந்திரம் ஓத வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்ட போதும் குடமுழுக்குகள் சமஸ்கிருதத்திலேயே நடத்தப்படுவதாக கூறியிருந்தார். இந்த வழக்கு பொறுப்பு தலைமை நீதிபதி கிருஷ்ணகுமார் மற்றும் நீதிபதி பாலாஜி அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழகம் முழுவதும் உள்ள கோவில்களில் குடமுழுக்கு விழாக்களின் போது தமிழிலும் சமஸ்கிருதத்திலும் மந்திரங்கள் ஓதப்படுவதாக அறநிலைத்துறை தரப்பில் விளக்கம் கொடுக்கப்பட்டது. அதை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் வழக்கை முடித்து வைத்து உத்தரவிட்டனர்.